அவராலாகிட பெருமையுடன் வழங்கும் இன்று கடவுள வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நாள். காரணம், சுத்திகரிக்கப்பட இருக்கின்ற நீர்நிலையத்தை நாம் திறந்திருக்கின்றோம். அதே வேளையில் இது எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்குமானது என்பதை உறுதி செய்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். குறிப்பாக கடவுள மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் மிகவும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். நமது கடவுள மண்ணிற்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரம் இன்றைய நாள். இந்த நாளிலே சுத்திகரிக்கப்பட இருக்கின்ற நீர்நிலையத்தை திறப்பதற்காக இங்கு பெரியவர்கள், குழந்தைகள், இளையோர்கள் என்று அனைவரும் நாம் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நமது ஊரின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக வந்திருக்கிற பெரியவர்களை, வந்திருக்கின்ற முக்கியமான நபர்களை, நமக்காக ஜெபிக்க இருக்கிறவர்களை நாம் முதலில் அன்போடு வரவேற்போம். முதலில் அருட்தந்தை எட்வர்ட் அவர்கள், கடவுள மண் பெற்றெடுத்த முதல் மண்ணின் மைந்த குரு. இவர் பல இடங்களில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி எங்கு சென்றாலும் அவருடைய பெயர் நிற்கும் அளவிற்கு பல கட்டிடங்களை கட்டி முடிக்கக்கூடியவர் அருட்தந்தை எட்வர்ட் அவர்கள். குறிப்பாக இந்த 2 ஆண்டுகள் தந்தை அவர்களை பற்றி பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை அவருடைய சர்வை உள்ள பங்கில் இங்கு இருக்கிற இடத்தில் மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சொல்ல முடியாது அந்த அளவிற்கு அவர்கள் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நமது கடவுளத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை. எங்கு சென்றாலும் கடவுளத்தில் இருக்கிற தந்தை, கடவுளத்தில் பிறந்த தந்தை என்கின்ற பெருமை அவரை சாரும். அது நம்முடைய ஊருக்கு மிக பெருமை. ஆக அன்னார் அவர்கள் இன்று நமது மத்தியில் வந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, நம் அனைவருக்கும் பெருமிதம். அவர்களை நாம் கடவுளை எழுப்பி வருக வருக என அன்போடு இந்த நாளிலே அழைக்கின்றோம். அடுத்ததாக
காலையிலையும் இன்னைக்கு நான் பச்ச பூசையில என்னுடைய பங்கு தந்தை சொன்ன வார்த்தை, கடகுலத்தினுடைய மண்ணின் மைந்த உங்களது பங்கு தந்தையாக பணகுடியில் இருக்கிறேன், பணகுடியுடைய மண்ணின் மைந்த எனது பங்கு தந்தையாக கடகுலத்தில் இருக்கிறார் என்று. யாரது? ஈர்வேராஜ்பாலர் மிக அருமையாக ஆலய பணியை இப்பொழுது எங்க ஊரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 200 அடியை தாண்டி கோபுரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. 200 அடினா எவ்வளவு உயரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இருக்கிறதுலேயே இப்போதைக்கு உயரமான ஆலயம் என்ற பெயரை அது கட்டி முடிக்கப்படும் பொழுது பெரும் கள்ளிக்குளம் கோயில் நமக்கு பெருசுன்னு தெரியும். அது எத்தனை அடி? 163 என்று நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய கோபுரம் 163. இன்று பணகுடியில் 200 அடியை தாண்டி கோபுரம் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு அடிக்கல்லாக மூளைக்கல்லாக இருப்பவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஈரவேராஜ் அவர்கள். பல்வேறு நம்ம ஊரிலேயே நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார் மக்களுக்காக. குறிப்பாக இங்க இருக்கிற அந்த மின் யூகி இயந்திரம் இல்ல, ஜெனரேட்டர், ஆலய மணி, ஆலய கோபுரம், இன்னும் பல மக்களுக்கு அவர்கள் பல்வேறு விதங்களில் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிய வரும் பொழுது உண்மையில் மகிழ்ச்சி. அவர்களும் இந்த நாளில் இங்கு வந்தது இந்த நிகழ்ச்சியை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றி இருக்கிறது. ஆக அவர்களையும் இந்த நாளில் நாம் கரவொலி எழுப்பி வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். அன்பு மக்களே, அடுத்ததாக மிக முக்கியமான நம்முடைய ஊருக்கு தேவைப்படுகின்ற ஒன்று ஒற்றுமை, சமாதானம். அன்று ஊர் கூட்டத்தில் மக்களோடு பெரியவர்களோடு பேசும் பொழுது எல்லோரும் ஒரு மனதோட இந்த தண்ணீர் இது எந்த விதமான பாகுபாடும் இங்கு இருக்கக்கூடாது சாமி, இது எல்லாருக்குமானது, இது ஒரு மருந்தை போன்றது என்று எல்லாருக்கும் இது தேவை என்ற கருத்தை ஊர் பெரியவர்கள் முன்வைத்த பொழுது, ஏற்றுக்கொண்ட பொழுது அதில் மிக அதிகமாக மகிழ்ச்சி கொண்டது நான். உடனடியாக நமது பகுதியை சார்ந்த CSI திருவையினுடைய பாஸ்டர் ஐயா அவர்களை நாம் அழைப்போம் என்று கேட்டபொழுதும் மக்கள் பெரும் உள்ளத்தோடு பெரும் தன்மையோடு கண்டிப்பாக கூப்பிடுவோம் என்று நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னு நேற்று நம்முடைய பாஸ்டர் ஐயா அவர்களை சென்று அவர்களுடைய இல்லத்தில் அதிசயபுரத்தில் சென்று அழைத்து அவர்களும் மிக மகிழ்ச்சியோடு எல்லா இடங்களிலும் எந்தவித பாகுபாடுமின்றி கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவை செய்ய வேண்டும், அதற்கு இது ஒரு முன் முயற்சியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த மகிழ்ச்சியில் இரட்டிப்பாக அதை இன்னைக்கு நம்ம இரட்டிப்பான மகிழ்ச்சியை பெற இருக்கிறோம் என்றால் அதற்கு ஐயா இஸ்ராயேல் ராஜதுரை அவருடைய வருகை நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இருக்கிறது. சமாதானத்தினுடைய பாதையினுடைய முதல் கல்லாக இந்த குடிநீர் நிலையம் இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் இன்னும் சில தம்பிகள் எல்லோரும் அதிசயபுரத்தில் இருந்து CSI திருவை சார்ந்த நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஐயாவையும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கின்றோம். அன்பு மக்களே, இறுதியாக நம்முடைய VMS டைரக்டர் இயக்குனர் அவர்கள் தான் முதல்ல சொல்லணும். இருந்தாலும் அவர் நம்மோடு இந்த நாட்களில் ரொம்ப நெருக்கமாகி விட்டதால், நம்மோடு ஒருவரோடு அவர் கலந்து விட்டதால் அவரை இறுதியாக நாம் அழைக்கின்றோம். ஆனால் இந்த நிலையம் கடவுளத்துக்கு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் அருட்தந்தை ரெக்ஸ் அவர்கள். அவர்கள் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா வேற ஒரு ஊருக்கு இந்த நிலையத்தை, இந்த ப்ராஜெக்டை மாற்றி கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நம்ம ஊர் இதில் பயன்பெற வேண்டும் என்று நம்மோடு பேசி இத்தனை நாட்கள் தொடர்பில் இருந்து சொன்னதை போல அவர்கள் இந்த காரியத்தை செய்து முடித்தார்கள். நமது அருட்தந்தை ரெக்ஸ் அவர்களுக்கு நம்முடைய உளமார்ந்த நன்றி. இப்பொழுது நாம் அவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக மிக முக்கியமான நபர், அவரை இங்க முன்னாடி அழைத்திருந்திருக்கலாம். சார் அமைந்து வந்துருங்க. இன்ஜினியர் சார் நமக்கு பாண்டியன் சார் வருவாங்க. அவர்கள் இரவு இந்த கொரோனா லாக்டவுன் வேளையிலையும் இரவு வேளைகளில் பல நாட்கள் தூங்காமல் இங்கு பணியிடது. எத்தனை பேருக்கு தெரியல. நான் அப்பப்போ ஒரு 12, 12:30, 1 மணி அப்படி வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு அவரோட குழந்தை செல்வது உண்டு. பார்க்கும் பொழுதெல்லாம் நினைத்ததை போல நமக்கு அன்னைக்கு கூட்டத்தில் சொன்னாங்க 10 நாள்ல செய்தார்னு சொல்லி, அதற்கு முன்பாகவே இந்த காரியத்தை திறம்பட
செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த லாக்டவுன் காலத்துல கூட அவங்க இதை செய்து முடித்திருக்கிறார்கள். அவருடைய திறமையை கண்டு வியக்கின்றேன், அவருடைய அர்ப்பணிப்பை கண்டு ஆச்சரியப்படுகின்றேன். அந்த திரு பாண்டியன் அவர்களையும் வந்திருக்கிற பெரியவர்கள் ஊர் மக்கள் ஒவ்வொருவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று கூறி உங்களுக்கு முதலில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த மக்களை வரவேற்புரை போயிட்டே இருக்குது, நேரமாகி நமக்கு அடுத்ததாக நம்முடைய ஊர் நிர்வாகிகள் எல்லாவற்றிலும் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது தாராளத்தோடு நமக்கு செய்து தருகிறார்கள். திரு ஆபிரகாம், திரு சிலுவை அவர்கள். நிர்மல் வந்திருக்காங்களா? இல்ல நினைக்கிறேன். ஆக அவர் வரவில்லை என்றாலும் அவருக்கு நாம் நன்றி கூறி இவர்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக வருக வருக என கடவுளை எழுப்பி வரவேற்கின்றோம். அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் தேவையை நிறைவு செய்து தந்திருக்கிறது ஒரு சங்கம், வள்ளியூர் மண்ணோர்க்கு சமூக சேவை சங்கம். உண்மையிலே அந்த சங்கத்தை இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய ஊர் மக்கள் சார்பாகவும் நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு முதல்கள் மனப்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைவருக்கு உங்களுக்கு நன்றி. ஒரு அரசர் ஒருவர் இருந்தார். அரசர்களுக்கு பொழுதுபோக்கு வேட்டைக்கு போறது. அப்படி போகும்போது அவருடைய மந்திரிகள்லாம் அப்படி கூட கூட்டிட்டு போயிருந்தான். இந்த மந்திரி கொஞ்சம் புத்திசாலி, போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ரொம்ப காலகாலம் ஆமதம் அப்படின்னு வச்சு கையில கொஞ்சம் தண்ணி இறங்கிதான் எடுத்துட்டு போனான். ஆனா ராஜாட்ட இருந்தது வேட்டையாடுவதற்கு தேவையான ஆயுதங்கள். இப்போ நேரம் போயிட்டே இருக்குது, காட்டு போய் வேட்டையாடிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் டயர்ட் ஆயிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் இருந்த தண்ணியெல்லாம் காலி வழியாச்சு. இப்ப யாருக்கு மட்டும் தண்ணி இருக்குதுன்னா மந்திரி கிட்ட. இப்போ ராஜாவுக்கு ரொம்ப தள்ளிதாகும். என்ன செய்யலாம், யார்கிட்ட இருக்குது தண்ணி? மந்திரி கிட்ட மட்டும் தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் தண்ணி கேட்கிறாரு. முதல்ல கொஞ்சம் மந்திரி கொடுத்துட்டாரு. அப்புறம் இவர் கொஞ்சம் மந்திரி உஸ்தாராயிட்டாரு. என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்ப ராஜாவுக்கு தீராத ஒரு தள்ளிதாகும். இப்ப என்ன செய்யலாம், தண்ணி குடிச்சாதான் உயிரோட இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கேட்பாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தான், இவர் கொடுக்குற மாதிரி இல்லை, இன்னும் தருவ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ மந்திரி சொல்லிட்டே இருக்கிறாருல, இருந்தாரு ராஜா மந்திரிகிட்ட சொல்லிட்டே இருக்கிறாரு. கடைசியா ஒண்ணுக்குமே அவரு ஒத்து வரல. கடைசியில என் நாட்டுல பாதிய வேளாண் வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கடைசியா இருக்கிறாரு மந்திரி தண்ணியை கொடுக்கிறார். ஏன் இந்த கதையை சொல்ற அப்படின்னா, வேற உள்ள மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவை நிலம், நீர், காற்று. இன்றைக்கு நம்மகிட்ட நிலம் இருக்குது, நல்ல தூய்மையான காற்று இருக்குது, ஆக்சிஜன் கிடைக்காம இன்னைக்கு பாரதமே அல்லாடுது. அது வேற கதை. கிராமத்தில் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நமக்கு மிகவும் தூய்மையான ஆக்சிஜன் இந்த காட்டுல இருந்து கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு அடிப்படை தேவை வந்து இந்த தண்ணி. இப்போ நம்முடைய நிலத்தடி மாசுபட்ட ஒரு காரணத்தினால இன்றைக்கு நல்ல தண்ணியை தேடி நாம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தண்ணீர் நமக்கு தந்தவர்கள் நம்ம வீரமத்து தந்தவர்கள் சொல்ல போல எது அந்த ரெண்டு தீமை இருக்குது, அதுல எது கொஞ்சம் தீமை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய தண்ணீர் தேவைக்கு தீர்வாக இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் அமைகிறது. ஆகவே இந்த அருமையான ஒரு தண்ணீர் சுத்திகரிப்பு நீர் நிலையத்தை நம்முடைய தந்தையவர்களோடு இணைந்து நம்முடைய ஊர் பெரியவர்கள், நம்முடைய ஊர் நிர்வாகிகள் அத்தனை பேரும் மிக அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய நீர் ஆதாரத்தை நிறைவு செய்து கொள்வதற்கு இப்படி ஒரு அருமையான திட்டத்தை அவர் வெளிநாட்டிலிருந்து தந்தவர்களும் சொன்னாங்க. நெதர்லாந்து ஒரு சில நேரங்களில் நானும் வந்து என்ஜிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சில நேரங்களில் வெளிநாட்டில இருந்து பணம் வரும். இன்றைக்கு இந்த பாஜகத்தில் வந்து வெளிநாட்டில இருந்து பணமே கிடையாது. நம்ம நாட்டுக்கு பணமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு, வர முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அவங்க சொல்லுவாங்க, அதாவது இன்றைக்கு நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு பணமும் பல பேர் வெளிநாடுகளில் ஒரு நேரம் உணவை தியாகம் செய்து அவர்கள் நம்ம இந்த வங்கிகளுக்கு சேகரிக்கிற மாதிரி நமக்கு தர்றாங்க. ஆகவே இது நமக்கு பெற்று தந்திருக்கக்கூடிய இந்த நீராதாரம் நம்ம தண்ணீரை வீணாக்காமல் நம்ம மிகவும் அருமையான சித்தம். ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து நமக்கு இந்த பணம் வந்திருக்கிறது அப்படின்னு தெரியாது. அப்படி சொல்லும்போது
ஸ்டிச்சிங் டியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சொன்னாங்க. அப்ப அது எப்படிப்பட்ட சூழல் வந்திருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. ஆகவே அந்த நீர் நமக்கு இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் தரக்கூடிய இந்த நீர் ஆதாரத்தை நாம் மிகவும் சிக்கனமோடு நீருடைய தேவை ஏன்னா எதிர்காலத்தில் நீர் ஆதாரம் நமக்கு தீர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஆகவே அந்த நீர் ஆதாரத்தை மிகவும் சிக்கனமாக நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை இந்த கடவுள் இன்றைக்கு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆக இந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய நம்முடைய ஐக்கியபுரத்து ஐயர்களுக்கு நம்முடைய மண்ணின் மீனர்கள் நம்முடைய அருத்த தேவர்கள் அனைவருக்கும் மீண்டுமாக அந்த இன்ஜினியர் அவர்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமாக மீண்டும் ஒருமுறை நம்முடைய ஊர் மக்கள் அதனுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன். பணியை அன்பு பணியாக நமது மண்ணில் செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்று ஆசிரியர் வர்கீஸ் அவர்களுக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி மீண்டும் ஒருமுறை நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு மக்களை இப்பொழுது தலைமை உரை, அதைத் தொடர்ந்து நாம் சிறிய ஜெபத்தோடு இந்த நீர்நிலையத்தை நாம் ஆசீர்வதித்து தொடங்க இருக்கின்றோம். தலைமை உரை ஆற்ற வருகிறார் மொன்சிங்க பேரர் திரு எட்வர்ட் அவர்கள். அன்புக்கும் வாசத்திற்கு உரிய அருமையான பங்கு தந்தை அவர்களை, அருத்தந்தை ரெட்ஸ் அவர்களை, இங்கே வந்திருக்கின்ற சேகரகுரு அவர்களையும், அருமையான மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனுஷனுக்கு உயிர் வாழ தேவையானது உங்களுக்கு தெரியும். காற்று, தண்ணீர், உறைவிடம், ட்ரெஸ், இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. இவையெல்லாம் எப்படி கிடைக்கும் என்றால் நல்ல மனசு இருந்தால் கிடைக்கும். நல்ல மனசு இல்லை என்றால் கிடைக்கும். எதையும் எடுத்துடுங்க, நல்ல மனசு இருந்தால் தான் கிடைக்கும். இன்னைக்கு அந்த சுவாசிக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்துருச்சு. ஒரு காலத்துல தண்ணீர் நிறைய கிடைச்சது. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஆள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் கடகுளத்துலதான் ஏரியாக்கா மாப்பிள்ள சொல்லுவாங்க, தண்ணிய பாட்டல்ல அடைச்சு வித்தா, என்ன சொல்லுவாங்க, தண்ணிய பாட்டல்ல அடைச்சி வித்தா நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னா, நான் பைத்தியம் போல தண்ணிய யாராவது விற்பாங்களா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு சில ஆண்டுகளுக்குள் தண்ணிய பாட்டல்ல அடைச்சி மார்க்கெட்ல அடைச்சி விற்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால காற்ற சிலிண்டரை ஒவ்வொரு மாணவனும் பின்னால கட்டிக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னார். அப்பவும் பைத்தியம் போல தோணுச்சு. ஆனா இப்ப நடக்க போகும். இவைகள் எல்லாம் ஏன் கிடைக்கவில்லை என்றால் நல்ல மனசு இல்லை. இன்னைக்கு நான் கடவுளத்துல நல்ல மனசை பார்க்கிறேன். எனவேதான் பலர் இணைந்திருக்கிறார். அந்த ரெட்ஸ் என்னுடைய உறவினர் தம்பி, 2 உறவு. எனது பக்கத்திலே நமக்கு அண்மையில் அருகாமையில் உள்ள சொக்கன்குடியிருப்பு, அங்கு உள்ள மண்ணின் மீண்டர். எனவே அவர்கள் இதை நினைத்தார்கள், நல்ல மனசு கடவுளத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா நிறைய பங்கு இருக்குது, அதுல கடவுளத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பழைய உறவில் அவர் பேசுகிறார். அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்ல எண்ணம். நம்முடைய பங்கு தந்தை இப்பதான் வந்தார். ஆனா அவர் நல்ல காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எங்க கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவரே சொன்னார், சிக்கன பிடித்தேன், இனி எங்கேயும் போக முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல உள்ளத்தோடு நல்ல மனதோடு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு பாஸ்டர் வந்திருக்கார்.
ஆச்சரியமாக இருந்தது. கடவுளத்துல மாஸ்டர் வந்து ராஜகன்னி மாதா கோயில் பக்கத்துல வர்றது எனக்கு ஒரு புதுமையா தெரியுது. இது புதுமை நிகழ்த்தியது யாரு? ராஜகன்னி மாதா. அவங்களுடைய திட்டம் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. எனவே அவர்களும் இங்கே வந்திருப்பது அவர்களுடைய நல்ல மனம் மட்டுமல்ல, மக்களுடைய நல்ல மனம். அதை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே நல்ல மனம் இருந்தால் நல்ல தண்ணீர் கிடைக்கும். எனவே ஒவ்வொருவரையும் பாராட்டு. நல்ல மனது இருந்ததுனால் ஒவ்வொரு மக்களுடைய இளைஞர்களுடைய நல்ல மனம் இவற்றையெல்லாம் நமக்கு செய்து வந்திருக்கிறது இந்த என்ஜினியர் வழியாக, விஎம்எஸ்எஸ் வழியாக. எனவே நல்ல மனது எங்கே இருக்கிறதோ அங்கே நல்ல காற்று கிடைக்கும், நல்ல தண்ணீர் கிடைக்கும், நல்ல உடைகள் கிடைக்கும், நல்ல உறைவிடம் கிடைக்கும். இன்று உங்கள் எல்லோருக்கும், நம் எல்லோருக்கும் நல்ல மனது இருந்ததனால் நல்ல தண்ணீர் கிடைத்திருக்கிறது. எனவே உங்களை ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறேன். இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்ல மனதை பற்றி பேச நல்ல மனம் வேண்டும். அந்த நல்ல மனதை உடையவர் நமது அடுத்த எட்வர்ட் அவர்கள். சிறப்பு வாழ்த்துறை தலைமுறை வழங்கிய அவருக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப கலந்த ஒரு அருமையான பாடல் என்றால் என்னுடைய பாடல்களுக்கு அழகாக இசையமைத்து என்னுடைய பாடல்களை உலக அளவில் கொண்டு போன ஒரு அருமையான பாடல் டென்னிஸ் வாய்ஸ் அவர்கள். அவர்களையும் என்னால் மறக்க முடியாத ஒரு பாடல். அதுக்கு இப்பொழுது வள்ளியூரில் பங்கு தங்கிய இருக்கிற லாரன்ஸ் பாடல். நானும் அவர்களும் வேம்பார் என்ற கிராமத்திலே 5 ஆண்டுகள் ஆண்டுடைய இறைப்படியை செய்தோம். நானும் அவர்களும் ஒன்றுக்கு ஒன்றாக என் வீட்டிற்கு அவர்கள் வருவார்கள், அவர்கள் வீட்டுக்கு நான் சொல்வேன். அங்கே திருவிழா என்றால் நானும் அந்த திருவிழாவிலே ஒரு நபராக இருந்து அவருடைய பூசையிலே பங்கு பெற்று அவருடைய அசன விருந்திலே பங்கு பெற்று ஃபாதர் என் வீட்டில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஃபாதர் தான் பேசுவார்கள். இன்னைக்கு சமீபத்தில் கூட லாரன்ஸ் ஃபாதர் பேசிக் கொண்டிருந்தேன். அதிக மகிழ்ச்சியான ஒரு பாடல். ஆகினால என்னுடைய பிள்ளையை படிக்க வைத்தது நான் பட்டக்கோயிலே தூத்துக்குடியிலே ஃபாதராக வந்தேன். அப்பொழுது ஜூலை மாதம் தான் எங்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்தாங்க. எந்த ஸ்கூல்லையும் என் பிள்ளைகளை எடுக்கல. நான் நேராக தூத்துக்குடியில் இருக்கிற சென்ட் தாமஸ் ஸ்கூல் ஃபாதரை போய் பார்த்தேன். நல்ல ஒரு ஃபாதர். நான் அவளை கை கூப்பி வணங்கினேன். அவங்க நம்ம 2 பேரும் ஒண்ணுன்னாங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி என் பையனுக்கும் பொண்ணுக்கும் அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனா என் பையனையும் என் பொண்ணையும் ஃபாதர் அன்போடு ஏற்று என் பிள்ளைக்கு படிக்க வைத்தது உங்களுடைய சாமியம். அதனால நமக்குள்ள எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. என் மனசுக்குள்ள நம்ம எல்லாரும் இறை மக்கள். கொஞ்ச நாளுக்கு நம்ம மாட்டில் ஒருத்தங்கிறவர் நமக்கு வாகனத்தை வாங்கி கொண்டு விட்டார். அந்த மனசனால வந்தவன அவரால் தான் நமக்குள்ள எந்த விதமான, நானும் என்னுடைய இறையியல் கல்லூரியிலே மார்ட்டின் லூத்தருடைய நிறைகளையும் படித்திருக்கிறேன், குறைகளையும் படித்து அவர் செய்த ஒரு பெரிய தவறு நமக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. எல்லா இடத்திலையும் எப்படி இருக்கிறோம்? நாம் ஒன்றா இருக்கிறோம். ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ஒரு கல்லூரி பேராசிரியர் அருமையாய் பாடம் நடத்தினார். அங்கு இருக்கிற மாணவர்கள் கல்லூரி பேராசிரியரை சோதிப்பதற்காக அவன் ஒரு சின்ன விளையாட்டு குறும்பை செய்தான். ஒரு சின்ன சிட்டுக்குருவியை கையில் வைத்துக் கொண்டு கல்லூரி பேராசிரியர், ஐயா, இந்த சிட்டுக்குருவி உயிரோடு இருக்கிறதா அல்லது இறந்து விட்டதா என்று கேட்டார். யாரை சோதிப்பதற்கு? பேராசிரியரை சோதிப்பதற்கு. அது உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அப்படியே நசுக்கி கொண்டு விடலாம், இல்லது இறந்து விட்டது என்றால் உயிரோட பார்க்க விட்டு விடலாம். அவருடைய நோக்கம் அது. அப்பொழுது அந்த அருமையான கல்லூரி பேராசிரியர் சொன்னார்,
இந்த சிட்டுக்குருவி உயிரோடு இருப்பதும் மறித்திருப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது. அன்பான இறை மக்களே, நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பதும் இந்த தண்ணீர் நிலையம் மூலமாக ஒற்றுமையாக இருப்பது யார் கையில் இருக்கிறது? நம் கையில் தான். நாம் ஒற்றுமையாக இருப்போம். ஆண்டவருடைய வருகையிலே ஆர்சி என்றோ சிஎஸ்ஐ என்றோ பெந்தைகோஸ்தை என்றோ எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நாம் விண்ணரசிலே நாங்கள் எல்லாரும் எப்படி இருப்போம்? ஒன்றாக இருப்போம், சகோதரத்துவமாக இருப்போம். என்னை அழைத்த உங்களுடைய பங்கு தந்தைக்கு மறுபடியும் இப்படி வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி இருந்த எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய பங்கு தந்தைக்கும் அனைத்து தந்தை குருக்களுக்கும் என்னுடைய சிஎஸ்ஐ திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்